ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல். இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே, காதலனே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என் இனிய காவலனே, காதலனே. அத்தியாயம் 35. பெற்றோரின் இழப்பு விஸ்வாவை அதிகம் பாதித்தது. அரசல் புரசலாய் தந்தைக்கு நடந்தது பற்றி தெரியவும் பேரதிர்ச்சிக்குள்ளானான் விஸ்வா. விக்னேஷிடம் இதனை பற்றி கூறிட அவன் பெரியதாய் அலட்டிக் கொள்ளவில்லை என்றாலும் விஸ்வாவை சமாதானம் செய்து ஏதேதோ சொல்லி சமாளித்து அவனை அடக்கினான். எந்த பள்ளி தன் தந்தையை ஆசிரியராய் பணியை தொடர முடியாதபடி செய்ததோ அதற்காகவே தானும் ஆசிரியராக வேண்டும் எனும் வெறியுடன் படிக்க ஆரம்பித்தான். சொந்த வீடு மற்றும் வாடகைக்கு விட்டிருந்த வீடுகளின் வருவாயை இளைய மகனுக்கு கிடைக்கும்படி வழி செய்திருந்தவர் அனைத்து சொத்துக்களையும் விஸ்வாவிற்கு மட்டுமே உரிமை உள்ளது என்றும், கூடவே அவனுக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் சொத்துக்காக விக்னேஷ் தான் விஸ்வாவை ஏதேனும் செய்திருப்பான் என அனைத்தையும் விளாவரியாக உயில் எழுதி வைத்துவிட்டே இவ்வுலகை விட்டுச் சென்றுள்ளார். ஏனெனில் மகனது தொடுகையை தந்தையால் உணர முடியாதா என்ன? பெற்ற மகனே தந்தைக்கு இவ்வாறு செய்துள்ளதை எண்ணி அதை தாங்க முடியாதுதான் தற்கொலை செய்து கொண்டார். அப்போது இருந்த மனநிலையில் இளைய மகனது எதிர்காலத்தை மட்டும் எண்ணி வழிவகை செய்து வைத்தார். அவ்வளவே. இதற்கு முன்பு எப்படியோ இப்போது இருவரும் பெற்றவர்களை இழந்து விட்டாயிற்று. தனக்கென இருப்பது தமையன் ஒருவனே என விக்னேஷிடம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்திருந்தான் விஸ்வா. ஆரம்பத்தில் அவனைக் கண்டு எரிச்சலுற்றாலும் தான் பசியோடு வீட்டிற்கு வருகையில் தட்டில் உணவு போட்டு வந்து கொடுப்பதோடு மட்டுமில்லாது சாப்பிடும் வரை கூடவே அமர்ந்திருக்கும் தம்பியின் மீது துளி அளவு கரிசனம் உண்டானது. ஆரம்பத்தில் அனைத்திற்கும் கஷ்டப்பட்டவன் போக போக கற்றுக்கொண்டான் அனைத்தையும். விக்னேஷ் தான் தந்தை இல்லாது போனதில் பள்ளி படிப்பு வரை ஏனோ தானோவென்று படித்து முடித்து கல்லூரியில் ஊர் பொறுக்குவதற்காகவே சேர்ந்தான். அரவிந்தும் உடன் சேர்ந்துவிட இரண்டும் கெட்டு குட்டிச்சுவராய் ஆனது. விஸ்வா டிகிரி முடித்த கையோடு பிஎட் படிப்பினை படித்து மேலும் மேலும் மேற்படிப்புகளை படித்து தன்னை செதுக்கிக் கொண்டான். விக்னேஷ் முதலில் திருட்டு தம் மட்டும் இருந்தது. இரண்டாவதாய் சரக்கு, பின்னர் பெண், இப்போது போதைப் பொருள் வரை வந்துவிட்டான். படிப்பு காரணமாய் ஹாஸ்டல் வாசம்தான் விஸ்வாவிற்கு. விக்னேஷிற்கு வீட்டிற்கு வரும் பழக்கமே இல்லாது போனது. ஊரிலிருந்து வீட்டை மட்டும் விட்டு மற்ற சொத்துக்களை விற்று சென்னையில் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கியிருந்தான் விஸ்வா. அதில் விக்னேஷிற்கும் இடம் உண்டு. விக்னேஷ் குடித்து ஊர்தான் சுற்றி கொண்டிருக்கிறான் என எண்ணிக்கொண்டிருந்த விஸ்வா எவ்வளவோ அறிவுரை கூறியும் அவன் கேட்காததால் விட்டுவிட்டான். தான் செய்யும் தொழிலை தம்பிக்கு தெரியாது பார்த்து கொண்டான் விக்னேஷ். இப்படி இருந்த சமயத்தில்தான் சாய்கரனின் தங்கை சாய் சத்யா படிக்கும் கல்லூரியில் பேராசிரியராய் பணியில் சேர்ந்தான் விஸ்வா. சாய் சத்யா மீது காதலில் விழ பின்னர் இருவரும் சேர்ந்து காதலிக்கத் தொடங்கிய பின்னர் அவளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். அவ்வாறு இருந்த சமயத்தில்தான் இருவரும் ஓருயிராய் இணைந்திருந்தனர். விக்னேஷ் பல சமயம் வீட்டில் அவனது அறையில்தான் போதைப் பொருட்களை வைத்திருப்பான். சில்லறையாக விற்க தோதாக இருக்கும் என்று. அவனிடமும் வீட்டு சாவி இருப்பதாலும் தம்பி எதையும் கண்டு கொள்ளாது இருந்ததாலும் அறைக்குள் பதுக்கி வைக்க வசதியாக இருந்தது. இருவரும் மற்றவரது அறைக்கு செல்ல மாட்டார்கள். இருந்தும் தன் பொருளின் பாதுகாப்பு கருதி பூட்டிய அறைக்கதவின் மேலே சின்ன பல்ப் ஒன்று இருக்கும். அதனை ஒட்டியவாறு சின்னதாய் கேமரா ஒன்றை செட் செய்திருந்தான் விக்னேஷ்.
எதற்கும் இருக்கட்டும் என்று. எல்லாம் பயம்தான். போதைப் பொருளை யாரேனும் எடுத்து விடுவார்களோ என. இவ்வாறு இருக்க ஹேமாவின் வீட்டிற்கு பக்கத்து தெருவில்தான் அரவிந்தின் வீடு உள்ளது. அடிக்கடி அங்கு செல்லும் போது ஹேமா அருகே இருக்கும் பார்க்கிற்கு வருவதை பார்த்திருக்கிறான். மீதிப்படி ஆர்வமாய் கவனித்தது எல்லாம் இல்லை. ஆதிதேவனும் சாய்கரனும் ஹைதராபாத் சென்று கஞ்சா விற்றவர்களின் தலைவனை பிடித்து வந்தார்கள் அல்லவா? அக்கும்பலின் தலைவனுக்கு அடுத்தவன்தான் அரவிந்த். சென்னையில் அவனை பிடிக்க வரும்போது அரவிந்த் சாய்கரனை சுட வந்த காரணத்தினால் ஆதிதேவன் சுட்டு வீழ்த்தியிருந்தான் அரவிந்தை. விஷயம் கேள்விப்பட்ட விக்னேஷ் நண்பனின் இறப்பில் துடியாய் துடித்தான். அப்போதுதான் அக்கும்பலின் தலைவன் அவனை அழைத்து அவனிடம் இருக்கும் ஐஸ் போதைப் பொருளை பத்திரம் பண்ண கூறியிருந்தான். வீட்டில் இருப்பதையும் எடுத்துக்கொண்டு விக்னேஷ் அவனது ரகசிய இடத்தில் பதுக்கி வைத்தான் அனைத்து போதைப் பொருட்களையும். அதன் பின்னர் அவனுக்கு பொழுதே போகவில்லை. அரவிந்தின் வீட்டிற்கு அதிக நேரம் சென்று இருந்து கொள்வான் நண்பனது நினைவுடன். தனிமை அவனை பைத்தியம் பிடிக்கச் செய்ய தான் வைத்திருந்த ஐஸ் போதைப் பொருளை கொஞ்சமாய் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தான். அது தந்த இன்பம் அலாதியாக இருந்தது. மனதிற்குள் இருந்த அரக்கன் வெளிவருவான். அதனால் குமரியோ கிழவியோ கைக்கு கிடைப்பதை முன்னமே ரகசிய இடத்தில் அடைத்துவிட்டு வேண்டும் போதெல்லாம் வெறிதீர அனுபவித்துவிட்டு அங்கேயே புதைத்தும் விடுவான். தனிமையும் வெறியும் அவனை எதை பற்றியும் யோசிக்கச் செய்யாது அரக்கனாய் மாற்றியது. அதன்படி ஒரு நாள் அவனிடம் மாட்டியது ஹேமா. பார்ப்பதற்கு உண்மையில் அழகனாய் தெரிவான் விக்னேஷ். ஹேமாவின் அழகும் இளமையும் அவனை கிறங்கச் செய்தது. இஷ்டமில்லாத பெண்களை சுகிப்பது சலித்து விட்டமையால் இஷ்டப்படி சுகிக்க திட்டம் தீட்டினான். அதன்படி அந்த பார்க்கிற்கு ஹேமா வரும் நேரமெல்லாம் அவளை ரசிக்க ஆரம்பித்தான். முதலில் முகம் சுளித்தவள் பின் தனியாய் சிரிக்க, அதன் பின் அவனை தேட, இருவரும் பேச, பின்னர் ரகசியமாய் அவளுக்கு ஐஸ் போதைப் பொருளை கொடுத்து உணர்ச்சிகளை தூண்டவும் போதை ஏற்றுக்கொள்ளாமலேயே அவனை பித்தனாக்கினாள் ஹேமா. ஆனால் அவள் மட்டும்தான் சுயநினைவில் இல்லாது போனாள். நாளாக நாளாக இதுவே தொடர மகளின் நடவடிக்கையைக் கண்டு பெற்றோர் கல்லூரியில் வந்து விஸ்வாவிடம் கூறினர். அவன் அச்சமயம் அவ்வளவாய் அவளை கவனித்தது இல்லாததோடு அவளின் படிப்பு கெட்டுவிடக் கூடாது எனும் நல்ல எண்ணத்தில்தான் டியூஷன் அனுப்ப கோரியது அவளது பெற்றோரிடத்தில். ஏனெனில் அவனுக்குமே மாணவர்களுக்கு டியூஷன் எடுக்கும் யோசனையில்தான் இருந்தான். ஹேமாவின் பெற்றோர் வேறு சரியாக படிப்பதே இல்லை என கூறியதால்தான் அவ்வாறு கூறியது. ஆனால் அவர்கள் அனுப்பாது இருக்கவும் விஸ்வாவும் கட்டாயப்படுத்தவில்லை. அந்நிலையில் விக்னேஷ் மற்றும் ஹேமா இருவரையும் எதேர்ச்சியாக பார்த்த தீனா விக்னேஷை கண்டு அதிர்ச்சியடைந்தான். பார்ப்பதற்கு விஸ்வா போலவே இருந்தான் அல்லவா? அதனால்தான். ஒருவேளை விஸ்வாவுடன் தான் சுற்றுகின்றாளோ என்று கூட எண்ணினான். ஆனால் கல்லூரியில் பார்த்த விஸ்வாவிற்கு அவனது சிகை அலங்காரம், உடை, காலில் அணியும் ஷூ என அனைத்திற்கும் நேர் எதிராய் இருந்த விக்னேஷின் பார்வையில் திருட்டுத்தனம் குடியிருந்தது. முதலில் அதை அலட்சியப்படுத்திய தீனா அவன் வேலை பார்த்து கொண்டிருந்த ஹோட்டல் ஒன்றிற்கு வேறு ஒரு பெண்ணுடன் வந்திருந்தான் விக்னேஷ். ஆரம்பத்தில் நல்ல ஹோட்டலில்தான் வேலை பார்த்தான் தீனா. அப்போது விக்னேஷ் அந்த பெண்ணை ஏதோ கூறுவதும் அதற்கு அப்பெண் பயப்படுவதுமாக இருப்பதைக் கண்டு சந்தேகப்பட்டான். அதை உறுதி செய்யும் விதமாய் அப்பெண்ணை கொஞ்ச நாட்கள் கழித்து இன்னொரு முறை பார்த்தான். அவளிடம் பேச்சு கொடுத்து பார்க்கையில்தான் தெரிந்தது விக்னேஷ் அப்பெண்ணின் கண் தெரியாத தாயை வைத்துக்கொண்டு இப்பெண்ணை மிரட்டி சீரழித்துக் கொண்டிருக்கின்றான் என்று. உதவி செய்யவும் யாரும் இல்லாததால் அப்பெண் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுவதாக கூறியதை கேட்ட தீனா ஹேமாவை பல முறை எச்சரிக்கை செய்ய ஆரம்பித்தான்.
திட்டிக் கூட பார்த்தான். ஆனால் அவள் கேட்ட பாடில்லை. இதனை அப்படியே விக்னேஷிடம் கூறிவிட்டாள் ஹேமா. அதன் பின்னர் தீனாவையும் மிரட்டியவன் விலை மாதுகள் வந்து போகும் ஹோட்டல் ஒன்றில் அவனை வேலைக்கு சேர்த்து அவர்களுக்கு போதைப்பொருள் கொடுக்கும் வேலையை செய்யச் சொன்னான். முடியாது என மறுத்தவனை அடித்தான். போலீசிடம் கூறிவிடுவதாக ஆதிதேவனை மனதில் வைத்து கூறவும் அடுத்த நாளே தீனாவின் அன்னையை கடத்தி நிர்வாணமாக்கி ஒரு அறையில் அடைத்து விட்டான். தன்னை விட்டுவிடுமாறு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான் தீனா. தன்னையே ஒரு பொடியன் எதிர்ப்பதா என்றுதான் தீனாவையும் சிக்க வைத்து ஆட்டி வைத்துக் கொண்டிருந்தான் விக்னேஷ். தாய்க்காக விக்னேஷ் கூறிய வேலையை பல்லை கடித்துக் கொண்டு செய்தான். இப்படியான ஒரு நாளில்தான் ஹேமா விக்னேஷை எப்போதும் சந்திக்கும் அந்த ரகசிய இடத்திற்கு வந்தாள். அவன் வரச் சொன்ன நேரத்திற்கு முன்னமே வந்திருந்தாள் அன்று. அப்போது ஏதோ சத்தம் கேட்கவும் என்னவென்று பார்த்தவள் அதிர்ந்து போனாள். அங்கு தீனாவின் தாயாரை வன்புணர்ச்சி செய்து கொண்டிருந்தான் விக்னேஷ். துடிக்கும் இதயத்துடன் பார்த்தவளுக்கு பைத்தியம் பிடிப்பது போல் இருந்தது. அவனிடம் பழக ஆரம்பித்ததிலிருந்து தன்னிடம் ஏதோ மாற்றம் நிகழ்வதை அவளால் உணர முடிந்தது. போதையில் இருந்து சுயநினைவு பெற்ற பிறகு அவளது உடல் அடித்து போட்டது போல் இருக்கும். விக்னேஷிடம் கேட்டால் உறவால் இதுபோல் உடல் வலி இருக்கும் என கூறி அவளை காதலோடு பார்ப்பது போல் அப்படியே பேச்சை திசை திருப்பி விடுவான். அவள் வந்ததும் முதலில் பேசுபவன் நைசாய் பேசிக்கொண்டே குளிர்பானத்தை கொடுப்பான். போக போக அக்குளிர்பானம் வேண்டும் என அடம் பிடிக்க ஆரம்பித்த ஹேமாவிடம் காசு கொடுத்தால் தருகிறேன், அது விலை அதிகம் என பேசி பேசியே பணத்தை கறந்தான். இரவானால் அழுவாள் ஹேமா. தான் ஏதோ தவறு செய்கிறோம் என தினம் தினம் குற்ற உணர்வில் புழுவாய் துடித்தாள். இருந்தும் அவளால் விக்னேஷை விட்டு வெளிவர முடியவில்லை. ஏன், அவளால் அதை நினைத்து கூட பார்க்க இயலவில்லை. அவன் வீடு எங்கு உள்ளது, என்ன படிப்பு, என்ன வேலை, குடும்பம் என எதை பற்றியும் அவள் கேட்டது இல்லை. கேட்கும் போதே பேச்சை திசை திருப்பி விடுவான் லாவகமாய். ஒருமுறை அவனிடம் தன் கல்லூரி பேராசிரியர் விஸ்வாவைப் போலவே அவனும் இருப்பதாக கூறவும் சுதாரித்த விக்னேஷ் எங்கு தம்பியிடம் தேவையில்லாது தன்னை பற்றி விசாரித்து விடுவாளோ என்று எண்ணி தனக்கும் அவனுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என சாதித்தான். வீட்டினரும் வேறு இப்போதெல்லாம் வெளியே அனுப்பவே யோசிக்கின்றனர். இப்போது கூட யாருக்கும் தெரியாமல்தான் வந்துள்ளாள். ஏனெனில் அவளுக்கே அவளிடம் ஏற்பட்ட மாற்றங்கள் புரிய ஆரம்பித்தது. தான் ஏன் இவ்வாறு இருக்கிறோம் என யோசித்து யோசித்து தலைவலி அதிகமாகவும் வீட்டில் உள்ளவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போதுதான் உண்மையே அவளுக்கு தெரிந்தது. தான் போதைப் பொருள் உட்கொண்டிருப்பதை. அதுவும் தனக்கே தெரியாது. அதிர்ச்சியடைந்தவள் மருத்துவரிடம் காலிலேயே விழுந்து தன் தாய்க்கு மாரடைப்பு உள்ளதாகவும் இனி தான் அப்பழக்கத்தினை தொடர மாட்டேன் எனவும் அவரிடம் பொய் கூறி உறுதியளித்து யாருக்கும் இவ்விஷயம் தெரியாது பார்த்து கொண்டாள். விக்னேஷ் மீது ஆத்திரமாக வந்தது. எதற்காக தன் வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் என எண்ணியவள் சண்டை போட்டால் நிச்சயம் ஏதேனும் பிரச்சனை செய்வான், அதனால் நாசுக்காக விலகி விடலாம் என நினைத்துத்தான் இன்றே பேசி விலகி வந்து விடலாம் என்ற முடிவுடன் அவனை சந்திக்க வந்திருந்தாள். அங்கு ஒரு பெண்மணி, கிட்டத்தட்ட அவளது அன்னை வயது இருக்கும். அது வேறு யாருமல்ல, தீனாவின் தாய்தான். அவரை கட்டாயப்படுத்தி சீரழித்துக் கொண்டிருந்தவனை கண்டவளுக்கு மூச்சே நின்றுவிட்ட உணர்வு. கிட்டத்தட்ட விழுந்தடித்து ஓடினாள் வீட்டிற்கு. விக்னேஷ் இந்த அளவு வக்கிரம் பிடித்தவன் என தெரியாது இருந்ததை எண்ணி தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள் ஹேமா. தொடரும்.